அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக மாநாடு நடைபெறும் மதுரை பாரபத்தியில் காலையிலேயே வெயிலானது கொளுத்தி வருகிறது. வெயில் காரணமாக தரை விரிப்புகளை தலையில் போர்த்தியவாறு தொண்டர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இந்த காட்சிகளை விவரிங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாட்டில் 10 லட்சம் தொண்டர்களை திரட்ட வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய மைதானத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேரை அமர வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய மாநாட்டுக்கான இலக்காக இருந்தது. எனவே 1.5 லட்சம் இருக்கைகளை போடக்கூடிய விதமாக 60 பகுதிகளாக மாநாட்டு திடலை பிரித்திருக்கின்றார்கள். அந்த 60 பகுதிகளில் 10க்கும் கூடுதலான பகுதிகள் தற்பொழுதே நிரம்பிவிட்டன. தற்பொழுதே என்றால் இன்று அதிகாலையிலேயே நிரம்பிவிட்டன என்று கூட சொல்லலாம். அந்த அளவு தாவேகா தொண்டர்கள் விஜயை எதிர்நோக்கி உற்சாகத்தோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாட்டு மேடை முன்பாக அமர்ந்திருக்கின்றார்கள். நாம் திரையில் பார்க்கக்கூடிய விதமாக அந்த மாநாட்டு மேடைக்கு கீழாக விரிக்கப்பட்டிருந்த தரை விரிப்புகளை கிழித்து எடுத்து தங்களுடைய தலைக்கு போர்த்தியவாறு அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். ஏனென்றால் மாநாடு தொடங்குவதற்கு இன்னுமே பல மணி நேரங்கள் இருக்கின்றன. இன்று மாலை 4 மணிக்கு தான் அதிகாரப்பூர்வமாக மாநாடு தொடங்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அதிகாலை முதலே மாநாட்டுக்கு வந்திருந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், வயது வேறுபாடு இல்லாமல் அனைத்து வயதை சார்ந்தவர்களும் விஜயினுடைய இந்த வரவை எதிர்நோக்கி மாநாட்டு மேடை முன்பாக அமர்ந்திருக்கின்றார்கள். வெயிலினுடைய தாக்கம் தற்பொழுதே அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதாவது இன்னும் காலை 10 மணி கூட ஆகவில்லை, 8:30 மணி தான் ஆகின்றது. இப்பொழுதே வெயிலினுடைய தாக்கம் அந்த பகுதியில் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பாரபத்தி பகுதி என்பது மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை செல்லக்கூடிய வழித்தடத்தில் அமைந்திருக்கின்றது. பெரிய அளவில் மரங்கள் இல்லை இந்த பகுதியிலே. கிட்டத்தட்ட 550 ஏக்கர் பரப்பளவிலே இந்த மாநாட்டினுடைய திடல் அமைந்திருக்கின்றது. இந்த 550 ஏக்கர் பரப்பளவில் ஒரு மரம் கூட இல்லை. எனவே வெயிலினுடைய தாக்கம் நேரடியாக தொண்டர்களை தாக்கக்கூடும். எனவேதான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தண்ணீர் எடுத்து வாருங்கள், குடையை எடுத்து வாருங்கள், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், கைக்குழந்தையோடு இருப்பவர்கள் வர வேண்டாம், வயோதிகர்கள் வர வேண்டாம் என்று பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருந்தன. என்றாலும் தொடர்ந்து இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்திருந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் தரை விரிப்புகளை கிழித்து எடுத்து தங்களுடைய தலைக்கு போர்த்தியவாறு அமர்ந்திருக்கின்றார்கள். மேலும் நாற்காலிகளை எடுத்து தங்களுடைய தலைக்கு கொடுத்து அதன் மூலமாக நிழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சாலை முழுவதுமாக தாவேகா தொண்டர்கள் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இன்று மாலை நடைபெற உள்ள நிலையில் நேற்று இரவு முதலே மதுரை மாநகரம் தொடங்கி பாரபத்தி வரை இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் விழாக்கோலம் மூண்டிருக்கின்றன என்று சொல்லும் விதமாக சாலை முழுவதும் ஆங்காங்கு தற்காலிக உணவகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வாகனங்களை நிறுத்தி அதன் மூலமாக உணவு விற்பனை நடந்து கொண்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான உணவு விற்பனை கடைகள் சாலை ஓரமாக அந்த தற்காலிக கூடாரங்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக அங்கங்கு நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டு சாலையில் உற்சாகத்தோடு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம், தங்களுடைய குடைகளை அசைத்து உற்சாகத்தோடு அவர்கள் துண்டுகளை தலைக்கு மேலே உயர்த்தி உற்சாகத்தோடு அமர்ந்திருக்கின்றார்கள். மாநாடு தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6-7 மணி நேரங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கூட கொஞ்சமும் உற்சாகம் குறையாமல், வெயிலையும் பொருட்படுத்தாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இங்கு காத்திருக்கின்றார்கள். காலை முதலே நாம் பலரையும் சந்தித்து வருகின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களை தமிழகத்தின் அனைத்து பகுதியில் இருந்து வந்திருக்கின்றார்கள். தங்களுடைய பகுதியிலே ஏற்கனவே கட்சி பணிகளை தொடங்கி நடத்தி கொண்டிருப்பதாகவும், விஜய் பேச போகின்ற அந்த கருத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் தாவேகா தொண்டர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து கொடுத்த வாகனங்கள் மட்டுமல்லாமல் தன்னிச்சையாக அவர்களே வேன்கள், கார்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் ஏற்பாடு செய்து அதன் மூலமாக மாநாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். அதே நேரம் வெயில் காரணமாக மாநாட்டிலே கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டின் பொழுது எப்படி சிரமங்களை எதிர்கொள்ள நேர்ந்ததோ அதே போன்ற சிரமங்களை இந்த முறையும் அவர்கள் எதிர்கொள்ள நேரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் பலரும் குடையோடு வந்திருக்கின்றார்கள் என்பதன் காரணமாக தரை விரிப்புகளையும் பிடித்து அமர்ந்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.